ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல செப்டம்பர் சேலஞ்சோட டே 6 ப்ராப்ளத்த தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்தோட டைட்டில் டெலீட் நோட் ஃப்ரம் அ லிங்க் லிஸ்ட் பிரசன்ட் இன் அன் அரே. ஸோ பேசிக்கலா இந்த ப்ராப்ளத்துல நம்மளுக்கு நம்ஸ், ஹெட்ன்னு 2 இன்புட் வேல்யூ குடுக்க போறாங்க. ஸோ ஹெட்ல இருக்கிற வேல்யூலாம் அரேல இருந்துச்சுன்னா அத கேன்சல் பண்ணிட்டு, அதாவது ரிமூவ் பண்ணிட்டு, மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இப்ப கீழ குடுத்திருக்க எக்ஸாம்பிள் 1 பாருங்க. அதுல 1, 2, 3, 4, 5 வந்து நம்மளோட லிங்க் லிஸ்ட் நோடோட வேல்யூ. இதுல இருக்கிறது ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நம்மளோட நம்ஸ் அரேல இருந்ததுன்னா அத கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 இருக்கான்னு பார்க்குறோம். 1 இருக்கு. 2 இருக்கான்னு பார்க்குறோம். 2 இருக்கு. 3 இருக்கான்னு பார்க்குறோம். 3 இருக்கு. ஸோ ரிமைனிங் 4 அண்ட் 5 அத தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். இது எப்படி அல்காரிதம் வைஸா ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் வந்து ஒரு டம்மி நோட வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதோட வேல்யூ எதுவா வேணாலும் இருக்கலாம். நான் இனிஷியலா 0ன்னு வச்சுக்கிறேன். நம்மளோட லிங்க் லிஸ்ட்ட வந்து டிரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோட 2 பாயிண்டர் எடுத்துக்க போறேன். ப்ரீவியஸ், கரண்ட்ன்னு. ப்ரீவியஸ் பாயிண்டர் வந்து நம்மளோட டம்மி நோடுக்கு மேல செட் பண்ணிக்கிறேன். அண்ட் கரண்ட் பாயிண்டர நம்மளோட லிங்க் லிஸ்ட் நோடோட ஹெட்ல செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கரண்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணியிருக்க அந்த ஹெட் வேல்யூ வந்து நம்மளோட நம்ஸ்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு, இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிட்டு, நம்மளோட ப்ரீவியஸ் பாயிண்டர நெக்ஸ்ட்க்கு மூவ் பண்ணிடலாம். அண்ட் பாயிண்டர் வந்து மூவ் ஆவாது. அந்த பாயிண்டர் வந்து டம்மி நோட்ல தான் இருக்கும். ஏன்னா, இது எட்ஜ் கேஸ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக. வை? பிகாஸ் இப்ப இத பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப என்னோட நோட் டெலீட் பண்ணோனே, என்னோட ப்ரீவியஸ் பாயிண்டரையும், கரண்ட் பாயிண்டரையும் இன்கிரிமென்ட் பண்ணிட்டேன்னா, என்னோட கரண்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணியிருக்க வேல்யூ வந்து லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணி டெலீட் பண்ணுவேன். பட் வாட் அபௌட் இந்த ப்ரீவியஸ் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணியிருக்க வேல்யூ? ஸோ இந்த எட்ஜ் கேஸ ஓவர் கம் பண்ணி வரதுக்காக தான் நான் என்னோட ப்ரீவியஸ் பாயிண்டர நம்ம கிரியேட் பண்ண டம்மி நோட் பாயிண்ட் பண்ணியிருக்க மாரி நான் செட் பண்ணியிருக்கேன். இப்ப ஆஸ் யூசுவல் நம்மளோட கரண்ட் பாயிண்டர மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு அந்த வேல்யூ வந்து நம்மளோட நம் செட்ல இருக்கான்னு செக் பண்ணலாம். இருந்ததுன்னா டெலீட் பண்ணிட்டு அடுத்த வேல்யூக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலா நம்மளோட டம்மி நோட ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோகிராமோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி பிக் O ஆஃப் m பிளஸ் n அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி பிக் O ஆஃப் n தான். இப்போ இதுக்கான கோடிங்க பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்ஸ் அரேல இருக்கிற எல்லா வேல்யூவும் செட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் டம்மி நோடு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலா என்னோட டம்மி நோடோட வேல்யூ வந்து 0 தான். அண்ட் அத அதாவது நம்மளுக்கு குடுத்திருக்க அந்த லிங்க் லிஸ்ட்டோட ஹெட்ட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க போது, இப்போ நம்மளோட 2 பாயிண்டர்ஸ இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் பாயிண்டர் வந்து டம்மி நோட வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளோட கரண்ட் பாயிண்டர் வந்து நம்மளோட லிங்க் லிஸ்ட்டோட ஹெட்ட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட வைல் லூப்ல போய் நம்மளோட லிங்க் லிஸ்ட்ட ஒரு நோடையும் இட்டரேட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வைல் கரண்ட்டா இருந்ததுன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆக போகுது. நம்ம இஃப் கண்டிஷன்ல கரண்ட் டாட் வேல் இன் நம்1 செக் பண்ண போறோம். அதாவது நம்ப கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்க நம் செட்ல அந்த வேல்யூ இருக்கான்னு செக் பண்ண போறோம். ஒருவேள அந்த வேல்யூ இருந்ததுன்னா, அத ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேல்யூக்கு போறோம். விச் இஸ் சிமிலர் டூ ரிமூவிங் இட். அதாவது டெலீட் பண்ற மாரி. அதாவது நம்மளோட ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட் வேல்யூவ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் வேல்யூவா அப்டேட் பண்ணிட்டு, ஒருவேள நம்மளோட லிங்க் லிஸ்ட்ல கரண்ட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க அந்த வேல்யூ வந்து நம்மளோட நம் செட்ல இல்லன்னா, இந்த எல்ஸ் பார்ட் ரன் ஆகும். அதாவது நம்மளோட ப்ரீவியஸ் பாயிண்டர ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட்க்கு அப்டேட் பண்ணிட போறோம். அண்ட் நம்மளோட கரண்ட் பாயிண்டர் வந்து ஒரு இட்டரேஷனுக்கும் கரண்ட் டாட் நெக்ஸ்ட்க்கு மூவ் ஆயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ நம்ம பேசிக்கா நம்மளோட ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட்ட வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட்க்கா எப்ப மாத்தணும்னா, நம்மளோட நோட் வந்து டெலீட் ஆனா மட்டும் தான். டெலீட் ஆவலன்னா நம்மளோட ப்ரீவியஸ் பாயிண்டர ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட்க்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலா ரிட்டர்ன் டம்மி டாட் நெக்ஸ்ட்ட வந்து குடுத்துக்கலாம். அதாவது டம்மி அடுத்த பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஹெட்ட. அதாவது நம்மளோட லிங்க் லிஸ்ட்டோட ஹெட்ட. இப்ப நம்ம கோட ரன் பண்ணி பார்க்கலாம். எல்லா டெஸ்ட்டும் பாஸ் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணிடலாம். 70% விச் இஸ் குட். அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. Thank you. Bye, Tommy. Bye. Thank you. Bye bye.